அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நம்முடைய ஜீவியத்திலே காணப்பட வேண்டிய பல அனுபவங்களை நாம் ஒவ்வொரு கோணத்திலே நாம் சிந்தித்து வருகிறோம். We have been studying about the experiences that would prepare us for the coming of the Lord in different angles. இந்த பைபிள் ஸ்டடியை நான் இன்றைக்கோடு முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். I want to conclude this Bible study, இன்றைக்கு அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சில காரியங்கள் சொல்லுகிறேன். Those who desire and like his appearance, what sort of people they will be? முதலாவது 2 தீமோத்தேயு 4:8 வாசிப்போம். 2 Timothy 4th chapter 8th verse. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். And he shall give that unto all them also that love his appearing. இந்த வசனத்திலே கர்த்தருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்கள் என்று அவர்களை பற்றி நான் இன்றைக்கு 8 காரியங்கள் சொல்லுகிறேன். I would like to say about the group that loves the appearing of the Lord, 8 matters regarding them. முதலாவது, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்கள் ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவர்கள். These people, those who love the appearing of the Lord, first of all, they will be very wise and they will gain time. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், எல்லாரும் பைபிள் மூடுங்க. ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். அப்படி எந்த வசனத்தில் இருக்கிறது? ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க எபேசியர் சொல்வீங்கன்னு தான் நான் உங்க இடத்துல அப்படி கேட்டேன். இன்னொரு இடத்துல இருக்கிறது, ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது எங்க இருக்கிறது? அதுதான் எபேசியர்ல இருக்கிறது. அந்த 2 வசனத்தினுடைய வித்தியாசத்தை பாருங்க. கொலோசியர் 4:5, எபேசியர் 5:16. இந்த ரெண்டும் ஒரே காரியம்தான். கொலோசியர் 4:5, Colossians 4:5. ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவர்கள் தான் இந்த பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்கள். வாசியுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்கு, எபேசியர் 5:16. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ரெண்டும் ஒரே அர்த்தமுடையவைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. பிரசன்னமாகுதலை விரும்புகிறதான ஜனங்கள் தயவுசெய்து கர்த்தர் வருகையில் போக வாஞ்சிக்கிறவங்க கவனிங்க. நாம் கர்த்தர் வருகையில போக வேண்டுமென்றால் நமக்கு ஒரு ஞானம் தேவை. அந்த ஞானம் என்ன ஞானமாம் தெரியுமா? கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான காலத்தை, நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வது. And those who want to be caught up in the coming of the Lord, we have to walk wisely and redeem the time that the Lord has given to us. கொலோசியர் 4:5 திரும்பி வாசிப்போம். Colossians 4. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Walk in wisdom toward them that are without, redeeming the time. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து. Walk in wisdom toward them that are without. இந்த புறம்பே இருக்கிறவர்கள் யார்? Who are those without? கர்த்தருடைய சத்தியத்துக்கு புறம்பே இருக்கிறவர்கள். Those who are against or away from the truth. அன்புக்கு புறம்பாக இருக்கிறவர்கள். Those who are without the love of God. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துக்கு புறம்பே இருக்கிறவர்கள். Those who are without the fellowship of the saints of God. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்கு புறம்பே இருக்கிறவர்கள். Those who are without the promises of the Lord. இன்னைக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் புறம்பே இருக்கிறார்கள். A group is without, away. அவர்களுக்கு இதெல்லாம் பற்றி ஒன்றும் தெரியாது. And they do not know anything about this. நீங்கள் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்கிறவர்களானால், நீங்கள் ஒரு ஸ்கூல்ல படிக்கிறவர்களானால் உங்களுக்கு தெரியும். அங்க படிக்கிறதான, உங்களோடு கூட படிக்கிறதான பிள்ளைகள், நீங்க ஆபீஸ்ல வேலை செய்யறதா இருந்தால் உங்களோடு கூட வேலை செய்கிறதான ஆட்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இந்த சத்தியமே அறியாத, இந்த ரட்சிப்பே அறியாத ஜனங்களுக்கு மத்தியிலே தான் நீங்கள் வேலை செய்கிறீர்கள், படிக்கிறீர்கள். You know about your colleagues and your classmates, and you are working and studying among those who do not know anything about this truth. அவர்களுக்கு இதை பற்றி, கர்த்தருடைய வருகை பற்றியே தெரியாது. They do not know anything about the coming of the Lord. அவர்களுக்கு முன்பாக நீங்கள் ஞானமாய் நடந்து, before them we have to walk in wisdom, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் and redeem the time. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அடுத்து இதே காரியத்தை எபேசியருக்கும் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். Saint Paul writes the same matter to Ephesians. இந்த வசனத்தை திரும்பி வாசியுங்கள். 5:16. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஞானமற்றவர்களைப் போல் நடவும். அதுல ஒரு கம்பேரிசன் கொடுக்கிறார். ஒரு கூட்டத்தினர் ஞானமற்றவர்களாய் நடக்கிறார்களே, அவர்களை பற்றி சொல்லுகிறார்.
He says about another group, those who are without wisdom. அவர்கள் இந்த ஞானம் கிடையாது. They do not have this wisdom இவர்கள் புறம்பே உள்ளவர்கள் அல்ல. and they are not away. இப்போ உள்ள இருக்கிறவங்களுக்கு கூட ஞானம் இல்லாமல் நடக்கிறவர்கள் உண்டு. Even those who are within, they walk without wisdom. கர்த்தருடைய சபைக்குள் இருக்கிறவர்கள், கர்த்தருடைய இந்த ரட்சிப்புக்குள்ள வந்தவர்கள், அவர்களுக்குள்ளும் கூட ஞானமற்றவர்களாய் ஜீவிக்கிறவர்கள் உண்டு. Even those who have come into the church, they live without wisdom. நீங்கள் நன்றாக அதை உணர்ந்திருக்க வேண்டும். And that we should understand clearly. சபையில வருகிற எல்லாரும் விசுவாசிகள் அல்ல. All those who come into the church are not believers. ராபோஜனம் எடுக்கிற எல்லாரும் விசுவாசிகள் அல்ல. All those who take part in the communion are not believers. எல்லாரும் ஞானமுள்ளவர்கள் அல்ல. All are not wise. அதிலும் கூட ஞானமற்றவர்கள் இருக்கிறார்கள். Even among them there are people without wisdom. அவர்கள் யார்? Who are they? அவர்கள் கர்த்தருடைய வருகையை பற்றி சிந்திக்காதவர்கள். Those who do not think about the coming of the Lord. நாம் எப்படி நடக்க வேண்டும்? But how we should walk. கர்த்தருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? Those who love the appearing of the Lord, how they are. ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறார்கள். They walk very carefully with wisdom and redeem the time. இதுல காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறது என்கிற ஒரு விசேஷமான அனுபவத்தை பார்க்கிறோம். Here we see a special experience of redeeming the time. ஒரு நிமிஷம் கூட நாம் வீணாக்க கூடாது. Even a minute we should not waste. காலையில எழும்பினால் காலையிலிருந்து நாம் அடுத்தது நித்திரைக்கு போகும் வரைக்கும் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதான நேரங்கள், நிமிஷங்கள், வினாடிகள் ஒவ்வொன்றும் நாம் அதை பிரயோஜனப்படுத்த வேண்டும். அது வீணாக்கவே கூடாது. பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்களுடைய வாழ்க்கையிலே அதை நாம் காணலாம். ஒரு நிமிஷம் கூட அவர்கள் வீணாக்கி இருக்க மாட்டார்கள். In the life of those who love the appearing of the Lord, from they get up from the blood until they go to bed, they will not waste even a single minute. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வருகையோடு சமீபித்திருக்கிற நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதான நேரங்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்துகிறீர்களா? Ye those who are very nigh to the coming of the Lord, are you making use of the time that the Lord has given to you? ஒவ்வொரு மணி நேரமும் நமக்கு விசேஷமானது. Every minute is very important for us. பிசாசு வந்து சொல்லுவான், நமக்கு பல காரியங்களை சொல்லுவான். The devil may say many things. அவன் பல காரியங்களை செய்ய சொல்லுவான். He may tempt us to do many things. அப்படி செய்வோமானால் அந்த சமயம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற சமயம் வீணாய் போகும். If we do so, the time that God has given us will go as a waste. ஆகையினால் இந்த வேளையிலே இந்த வசனம் சொல்லும்போது நீங்களே உங்களுடைய மனசாட்சியின்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான சமயத்தை வீணாக்காமல் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் பிரயோஜனமுள்ளதாய் மாற்ற வேண்டும். So according to our conscience we have to make use of every moment that God gives us usefully. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். The psalmist in the Old Testament time says that give me the wisdom to count my days. 90 சங்கீதம் 12 வசனத்திலே, In Psalm 90:12 he says, 90 சங்கீதம் 12 வசனத்திலே, Psalm 90:12, இங்க கூட அந்த ஞானத்தை பற்றி படிக்கிறோம். எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். so teach us to number our days. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். Teach us to number our days. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இதுல கூட ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. There are two meanings in it. ஒன்று அந்த நாட்கள் சமீபம் 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 என்று எண்ணுகிற ஒரு அறிவு. The knowledge that the days are very short and nearer. இது கடைசி நாட்கள், இது கடைசி நாட்கள், இது கடைசி நாட்கள் என்று எண்ணுகிற ஒரு அறிவு. The mind or the understanding that these are the lost days. இன்னொரு அர்த்தம் உண்டு, இந்த நாட்கள் எப்படிப்பட்டவைகள் என்பதை எண்ணுகிற அறிவு. Another understanding and knowledge is what sort of days are these days. நம்முடைய நாட்கள் எப்படிப்பட்டவைகள் என்கிறதான ஒரு அறிவு நமக்கு தேவை. We need a knowledge that what sort of days are these days. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. நீ எப்படிப்பட்ட நாட்களில் ஜீவிக்கிறாய் என்பதை குறித்துள்ள ஒரு அறிவு. A knowledge about what sort of days we are living. ஆகையால் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான சமயங்கள் மிகவும் விலையேற பெற்றவைகள். So the time that God has given us is very very precious for us. இந்த ஜெப நேரங்களை நீங்கள் உங்களுடைய உலகத்துக்குரிய காரியங்களுக்காக உபயோகிக்க கூடாது. You should not use the prayer time for the worldly matters. வர்ஷிப் பண்ண வேண்டிய, ஆராதிக்க வேண்டிய சமயத்தை நீங்கள் உங்களுக்காக எடுத்துக்கொள்ள கூடாது. You should not usurp the worship time for your sake. உங்களுடைய உலகத்துக்குரிய எழுத்துக்குரிய வேலைகளை நீங்கள் செய்தாலும் கூட அதிலும் கூட நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். Even in your worldly matters, when you do that, you should be glorifying the Lord in that. அல்லாவிட்டால் கர்த்தர் வரும்போது நீ கைவிடப்பட்டு போவாய். Or else you will be forsaken when God comes. அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்கள் ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவர்கள். All those who love his appearing will walk in wisdom and redeem time. அடுத்ததாக
அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்களுக்குள்ளே இருக்கிற இன்னொரு விசேஷித்த அனுபவம் என்னவென்றால், அவர்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறவர்கள், விசுவாசிகளா இருந்தாலும் ஊழியக்காரர்களா இருந்தாலும் ஒரு ஊழியத்தின் ஆவி உடையவர்களாக இருப்பார்கள். Next, those who are loving the appearing of the Lord, they will be having the spirit of ministry. எபிரேயர் 6 அதிகாரம் 10 வசனத்திலே நாம் படிக்கிறோம். In Hebrews 6:10 we read, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் உங்களுடைய அன்பின் பிரயாசத்தை மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல என்று அந்த நிருபத்திலே வாசிக்கிறோம். there we read that the Lord is not unrighteous to forget all the labor of our love. அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? And what's the meaning of that? கர்த்தருடைய வருகையிலே அவருடைய பிரசன்னமாகுதல்லே நம்முடைய எல்லா ஊழியங்களுக்கும் நாம் செய்த அன்பின் பிரயாசங்களுக்கும் நமக்கு பிரதிபலன் கிடைக்கும். That means in the coming of the Lord, for all our labor of love, we will certainly receive the reward. அந்த வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 6:10. Hebrews 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. விசுவாசிகள் கவனிங்க, கர்த்தர் வருகையிலே நாம் காணப்பட வேண்டும் என்றால், அவருடைய பிரசன்னமாகுதலில் நாம் காணப்பட வேண்டும் என்றால், நம்முடைய ஜீவியத்தில் ஊழியக்காரர்களா இருக்கட்டும் விசுவாசிகளா இருக்கட்டும் ரெண்டு கூட்டத்தினருக்குள்ளும் ஒரு ஊழியத்தின் ஆவி காணப்படும். Whether the believers or workers, in the two groups, there should be the spirit of ministry found. ஊழியக்காரர்கள் அவர்களுடைய நிலவரத்தில் ஊழியம் செய்கிறவர்களா இருப்பார்கள். The workers will be doing the ministry in their place. விசுவாசிகள் அவர்களுடைய அழைப்புக்கு ஏற்றபடி ஒரு ஊழியம் செய்கிறவர்களாய் தான் இருப்பார்கள். And also the believers, according to their calling, they will be doing a ministry. அன்பின் பிரயாசம், the labor of love. அன்பின் பிரயாசம் சொல்றது அது தேவனுடைய அன்பினால் ஏவப்பட்டு நாம் செய்கிறதான கிரியைகள். The deeds that are urged by the love of God, and we do that. நியாயம் பேசிட்டு ஊழியக்காரங்க நடத்திப்பாரங்க ஏதாவது சொன்னா நடத்திப்பாரங்களுக்கு எதிர நியாயம் பேசிட்டு நடக்கிற ஆட்கள் அல்ல அது. If the leaders say anything, not justifying, saying against them and ஒரு going like that. ஊழியத்தின் பகுதியிலே தேவ அன்பினால் நிரம்பி செய்கிற கிரியைகள் உண்டு. In the part of the ministry, there is a part in which that we do by getting filled by the love of God. அந்த கிரியைகளுக்கு பிரதிபலன் கர்த்தர் தருவார். And for those deeds, certainly God will give the reward. அந்த அதோடு சேர்ந்த அர்த்தமுடையதான இன்னொரு வசனத்தை தருகிறேன். I give a similar verse. மத்தேயு 10 அதிகாரம் 41-42 வசனங்கள்ல, In Matthew 10th chapter 42 and 43rd verses. தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் ஒருவனுக்கு செய்கிறதான கிரியைகள், சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிற அனுபவம், இதற்கும் கூட கர்த்தருடைய வருகையிலே நமக்கு பிரதிபலன் உண்டா? Receiving the prophet in the name of the prophet, and if we do something, we will get the reward. தீர்க்கதரிசி எனும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் எனும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீஷன் எனும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போவான் என்று. கர்த்தருடைய வருகையிலே காணப்படுவதற்குரிய அதோடு சம்பந்தப்பட்ட ஜீவியம் தான் இது. And this is the life related to the coming of the Lord. சில ஆட்கள் பாருங்க, ஒரு நன்மையும் இருக்காது அவங்களுடைய ஜீவியத்துல, ஒரு நன்மையுமே இருக்காது. In the life of ஊழியத்தின் பகுதியில ஒரு நன்மை செய்ய மாட்டாங்க. In the life of certain people, in the part of the ministry, they will not do any good thing. அவர்கள் உண்டு, அவர்களுடைய குடும்பம் உண்டு, அவர்களுடைய பிள்ளைகள் உண்டு. ஆனால் ஊழியத்தின் பகுதி வரும்போது ஒரு நன்மை அவர்கள பார்க்க முடியாது. They will be very selfish, and in the part of the ministry there won't be any goodness. அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. Such people will not be caught up in the coming of the Lord. கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் அன்பின் பிரயாசங்கள் உடையவர்கள். Those who will be caught up in the coming of the Lord will have the labor of love. நீ பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியத்தின் ஆவி உனக்கு இருக்கும். And you will have the spirit, a ministering spirit for the saints of God. பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தனா ஏதோ ஒரு பரிசுத்தவானுக்கு போய் ஏதோ உட்கார்ந்து செய்கிற காரியம் அல்ல. It's not சபையில உள்ள ஊழியத்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. சபையினுடைய ஊழியத்தின் நிமித்தமாக நீ செய்கிறதான அன்பின் பிரயாசங்கள். And for the sake of the ministry in the church, all the labor of love you do. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இது யாரோ ஒரு பரிசுத்தவானுக்கு நம்ம விரும்புறதான ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறதான காரியம் அல்ல. It's not any help we do for our favorite saint of God. சில ஆட்கள் தங்களுக்கு பிரியமா இருக்கிறதான ஆட்களுக்கு உதவி செய்வாங்க. Some people will help those who are favorite. அதல்ல இது. It's not the thing. பொதுவாக ஊழியத்தின் நன்மைக்காக, ஊழியத்தின் நிமித்தமாக, சபை நிமித்தமாக நீ செய்கிற அன்பின் பிரயாசத்தை காண்பிக்கிறது. It shows the labor of love you do for the ministry and for the church. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அதேபோல தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் ஒருவன் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டால்
அதிலே ஒரு பிரதிபலன் இருக்கிறது. If anyone receiveth a prophet in the name of prophet, he will certainly have the reward. சீஷன் என்கிற நாமத்தை நிமித்தம் In the name of the disciple, ஒரு கலசம் தண்ணீர் ஒருவனுக்கு கொடுத்தாலும் அதிலே பிரதிபலன் உண்டு கர்த்தருடைய வருகையிலே. even if you give a cup of water, there will be reward in the coming of the Lord. நான் ஏன் இந்த வசனத்தை இன்றைக்கு சொல்கிறேன் என்றால், Why I say this verse today? கர்த்தருடைய வருகை பிரசன்னமாகுதலை நீ விரும்புகிற ஒரு ஆளாக இருந்தால், ஏதோ உனக்குள்ளே அன்பினால் ஏவப்பட்டு ஒரு நற்கிரியை நீ செய்து கொண்டே இருப்பாய். If you are a person loving the appearance of the Lord, certainly you will be always doing some good deed. ஒவ்வொரு நாளும் நீ காலையில எழும்பினதிலிருந்து படுக்கும் முன்னாலே நீ சிந்தித்து பார், இன்றைக்கு நான் அன்பினால் நெருக்கி ஏவப்பட்டு நான் இந்த ஊழியத்தின் நிமித்தம் நான் ஏதாவது செய்திருக்கிறேனா, இந்த ஊழியத்தின் பகுதியில் ஏதாவது செய்திருக்கிறேனா என்று நீ யோசித்து பார். Every night before going to bed, you think whether you have been urged by the love of God and done anything for the ministry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்கள். Only such will love the appearing of the Lord. நமக்காக நம்முடைய காரியங்களுக்காக நாம் எவ்வளவோ பிரயாசப்பட்டிருப்போம், அதனால நமக்கு கர்த்தருடைய வருகையில பிரதிபலன் இல்லை. And for our sake we would have taken a lot. காலையில எழும்புறீங்க, உங்க வீடெல்லாம் துடைக்கிறீங்க, அப்புறம் நீங்க உங்க பிரேக்ஃபாஸ்ட் செய்றீங்க, நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்க, அப்புறம் உங்களுடைய துணியெல்லாம் துவைக்கிறீங்க, உங்க வீடெல்லாம் சுத்தம் பண்றீங்க, நீங்க கடைக்கு போறீங்க, நீங்க பேங்குக்கு போறீங்க, நீங்க வாரீங்க. இதனால பிரதிபலன் பரலோக ராஜ்யத்தில் நமக்கு கிடைக்க போகுதா? சொல்லுங்க. உங்க வீடெல்லாம் பெருக்கினதுனால, as you sweep your house, கூட்டினதுனால, as you sweep your house, உங்க துணியெல்லாம் நீங்க துவைச்சதுனால, as you wash your own clothes, அதே சமயத்துல நீ இந்த ஊழியத்து நிமித்தம் ஏதாவது பிரயாசப்பட்டு பார், கர்த்தருடைய பிரசன்னமாவதல்ல அந்த உன்னுடைய அன்பின் பிரயாசம் கர்த்தர் மறக்க மாட்டார். and if you do anything on the part of the ministry, God will not certainly forget the labor of love. இங்க எவ்வளவோ பப்ளிக் டாய்லெட்ஸ் இருக்கு இல்லையா? இங்க விசுவாசிகள் யாராவது ஒரு நாளாவது அதை நான் செய்கிறேன் என்று தீர்மானம் பண்ணி கழுகி இருக்கிறீங்களா? Here there are many public toilets. Has any believer come here and washed and cleaned it? பாஸ்டர் டியூ தாமஸ் சீஃப் பாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாலே பெய்தமில் இந்த டாய்லெட் எல்லாம் கழுவி போடுவாராம். Pastor T.U. Thomas, before becoming, when he had been the believer, நீங்கள் யாராவது சொல்லுங்கள், இந்த சென்ட்ரல் உள்ள விசுவாசிகள் இங்கே இவ்வளவு பப்ளிக் டாய்லெட்ஸ் எல்லாம் இருக்குது, கீழே இருக்கு, மேலே அடுக்குமாடியில் இருக்கு, நிறைய இருக்கிறது. சரி, நான் ஆண்டவருடைய வீட்டில் நான் இந்த டாய்லெட் எல்லாம் கொஞ்சம் கழுவி போடுவேன், அப்படி நீங்கள் செய்திருக்கிறீர்களா? Has any believer come and washed the toilets here? ஒரு ஆள் சொன்னார், நான் இதெல்லாம் கழுகுவேன்னு சொன்னார். And one person said that he would wash all. ஒரு நாள் நான் திடீரென்று அப்படியே எல்லா டாய்லெட்ஸும் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தால் சுத்தம் இல்லை. And when I went and checked, they were not clean. நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். As an example I say, நம்முடைய காரியங்கள் செய்கிறதுனால பிரசன்னமாகுதல்ல நமக்கு பிரதிபலன் கிடைக்காது. as we do our personal matter, in the appearing of the Lord there will be no ஊழியத்து நிமித்தம், நீ சபை நிமித்தம் நீ ஏதாவது பிரயாசப்பட்டால், ஒரு கலசம் தண்ணீர் ஒரு ஆளுக்கு குடிக்க கொடுத்தாலும், எதனால எப்படி கொடுக்கிறாய்? தீசன் என்கிற நாமத்து நிமித்தம், தீர்க்கதரிசி என்கிற நாமத்து நிமித்தம், தீர்க்கதரிசி என்கிற நாமத்து நிமித்தம், அது ஊழியத்து நிமித்தம். சீஷன் என்கிற நாமத்து நிமித்தம், அது கூட ஊழியத்து நிமித்தம். நீ ஒரு ஆளை நேசிக்கிறதுனால ஒரு கலசம் தண்ணீர் ஆனாலும் சரி, இல்ல ஒரு குடம் தண்ணி கொடுத்தாலும் அதுல பிரயோஜனம் இல்லை. சீஷன் என்கிற அது ஊழியம், ஊழியத்தின் பகுதியில செய்கிறது. ஒரு ஆளை நமக்கு இஷ்டப்பட்டதுனால நாம் செய்யறது அல்ல. ஊழியத்து நிமித்தம் நாம் செய்கிற ஒரு கலசம் தண்ணீர் ஒரு ஆளுக்கு குடிக்க கொடுத்தாலும் அதற்கு பிரதிபலன் இல்லாமல் போகாது. For the sake of the ministry, in the name of the ministry, in the name of the prophet or disciple, if we give a cup of water, certainly we will receive reward. அப்படி என்றால் பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஒரு ஊழியத்தின் ஆவியுடையவர்கள். That means those who love the appearing of the Lord, certainly they will have the spirit of ministry. அன்பினால் நிறைந்து பிரயாசப்படுகிறவர்கள். And those who get filled in the love and take the work. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. மூன்றாவது நாம் பார்க்கும்போது, thirdly we see, இந்த பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்கள் இச்சை அடக்கமுடையவர்கள். Those who love the appearing of the Lord will have temperance. ஆகையால் தான் 1 கொரிந்தியர் 9:25 முதல் 27 வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்களை பற்றி பார்க்கிறோம். In 1 Corinthians 9th chapter from 24th verse onwards we read about those who run in the race. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். இன்னொரு இடத்துல சொல்லுகிறார் இல்லையா, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். I keep under my body and bring unto subjection. 9:27 மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு
என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். கவனிங்க, பிரசன்னமாகுதலை விரும்புறவங்க தங்கள் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும், இச்சை அடக்கமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். Those who love the appearing of the Lord, they should keep their body, bring it under subjection, and they should be temperate. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the அப்ப Lord. நாம் நம்முடைய சரீரத்தினுடைய இச்சைகளை அடக்கி ஒடுக்கி காணப்பட்டால்தான் இந்த பிரசன்னமாகுதலிலே நாம் காணப்பட முடியும். Only when we bring all the lusts under subjection and control, we will be caught up in the appearing of the Lord. இன்றைக்கு உலகத்திலே எல்லா மனுஷருக்கும் ஒரு அனுபவம் தான் அது. And this is the experience of all the people in the world. பலவிதமான இச்சைகளுக்கு அடிமையாய் காணப்படுகிற ஒரு ஜீவியம். And it's a life of being a slave to many lusts. சிலர் சாப்பாட்டுக்கு இச்சையா இருப்பாங்க. And some will be lustful about the food. சில ஆட்களை பாருங்க, வீட்டுல சாப்பாட்டுக்குனே சண்டை போடுவாங்க. And some will quarrel over food in the house. சில ஆட்களுக்கு சாப்பாடு விருப்பமா இருக்கும். சில ஆட்களுக்கு, For some people, they will be desirous of food. பெருவயிற்று சோம்பேறிகள்னு சொல்லியிருக்கு. And about them it is said that they are the lazy glutton. கிரேத்தா என்று சொல்லி ஒரு தீவில் இருக்கிற ஜனங்கள், அவர்கள் ரொம்ப பொய்யர், பெருவயிற்று சோம்பேறிகள். பெருவயிறு சில ஆட்களுக்கு பெருவயிறு, எவ்வளவு சாப்பிட்டாலும் சில ஆட்களுக்கு திருப்தி வராது. கர்த்தருடைய வருகையில் அப்படிப்பட்ட இந்த சாப்பாட்டு ராம மாதிரி போகிறது இல்லை. சாப்பாட்டு ராமர்களும் சாப்பாட்டு ராமிகளும். And some people are big bellied, and whatever they eat they are not satisfied, and they are gluttons. சாப்பாட்டுல நமக்கு ஒரு நல்ல ஜெயம் இருக்கும். Over the food we will have an overcoming life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அதனால ஆகாரத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஜெயம் இருக்க வேணும். Over the food we should have an overcoming life. சில வேளைகளில் சில ஆகாரம் கூட நம்ம வந்து இச்சிக்கிறதுனால சாப்பிடக்கூடாது. And we should not lust the food and eat that. பாஸ்டர் பாலுக்கு ஒரு மல்கோவா மாம்பழம் சாப்பிட ஆசை வந்துதான். Pastor Paul wanted to eat Malgova mango. அப்போ அன்றைக்கு அவர் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போனா அவருக்கு மல்கோவா மாம்பழம் வெட்டி வச்சிருந்தாங்களாம். When he visited a house, they had sliced the Malgova mango and kept for him. அவர் சொன்னாராம், இன்றைக்கு எனக்கு இந்த மல்கோவா மாம்பழம் சாப்பிட வேண்டும் என்று ஆசை வந்தபடினால நான் இன்றைக்கு சாப்பிட மாட்டேன். As I had the எவ்வளவு ஒரு டெம்பரன்ஸ் பாருங்க. See the temperance in him. நாம என்ன சொல்லிருப்போம், கர்த்தர் என்னுடைய வாஞ்சி அறிந்தார் ஆண்டவரே, பாருங்க நான் விரும்பினது ஆண்டவர். நான் பாருங்களேன், நான் கேட்கவே இல்லை யார்கிட்டையும், ஆனா நான் விரும்பினதை கர்த்தர் எனக்கு தந்தான்னு சொல்லிட்டு ஃபுல்லா அடிச்சிருப்போம். If he had been there, God had given my desire and we would have eaten them. நம்முடைய ஒரு பெரிய பாஸ்டரும் இன்னொரு சின்ன பிரதருமா ஒரு விசிட்டிங் போனாங்களா. A senior pastor and another young brother had gone for a visiting. அங்க போனா ரெண்டு பேருக்கும் 2 பிளேட்ல அல்வா வெட்டி வச்சிருந்தாங்களா. நிறைய அல்வா வெட்டி வச்சிருந்தாங்க. There in the house, in 2 plates they had kept the plates full of halwa. பாஸ்டர் என்ன செய்தாராம், பேருக்கு ஒரு அல்வா பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு நிறுத்திட்டாராம். ஆனால் கூட வந்த பிரதர் ஃபுல்லா காலி பண்ணிட்டாராம். Pastor namesake had a piece, but the brother who accompanied ate the whole of halwa. அப்ப அவர் பாஸ்டர் வெளியே வந்து சொன்னாராம், எடா எந்தடா நீ செய்து, என்னுடைய மானம் போச்சுதேடா சொல்லி சொன்னாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன மானம் போச்சுதேடா, டேய் இப்படியாடா சாப்பிடுறது. அவங்க வெட்டி வைக்கிறாங்க, ஃபுல்லா வெட்டி வைக்கிறாங்க, ஆனாலும் கூட நம்ம என்ன செய்யணும், ஒரு பீஸ் தான் எடுக்கணும். Even if they give, we have to take just a piece. அப்போ இச்சைன்னு சொல்றது சிலருக்கு சாப்பாட்டுல, சிலருக்கு பணத்துல பயங்கர இச்சை வரும். பணம்னா அப்படியே பிணமும் வாய் திறக்கும்னு சொல்லுவாங்க. பணம்னா அப்படியே சில ஆட்களுக்கு இச்சை வரும். பணத்தின் மேல விட நமக்கு இச்சை வரக்கூடாது. Even over money we should not be lusty. நம்முடைய பேக கர்த்தர் நமக்கு பில் ஃபில் பண்ணுவார். And God will fill our desire. நமக்கு பணம் தேவையா இருந்தால் கர்த்தர் தருவார். If we need money, God will give that. அதுபோல நாம் பணத்தின் மேல கூட, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. The desire of money is the root of all evils. எகனாமிக்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிறதான நம்முடைய ஒரு விசுவாசி இருந்தார். There was a believer who was handling economics. அவர் போன உடனே இந்த வசனம் தான் கிளாஸ்ல சொல்லுவாராம். And whenever he would go in the class, he would utter this verse. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். Money answereth. அப்படிதானே? வாசிங்க இந்த வசனத்தை. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். பிரசங்கி 10:19. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். Money answereth all things. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். Money answereth all things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. But the desire of money is the root of all evils. பணம் நமக்கு உதவும். Money answereth all things. ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. But the desire of the money is the root of all evils. பண ஆசை, பணத்தின் மேல் இச்சை இருக்க கூடாது. So we should not have any lust over money. சிலருக்கு உலகத்தினுடைய ஆடம்பரங்கள், வசீகரங்கள், அதன் மேல் இச்சை. And some are having the lust over the charms and the fashions of the world.
இன்னைக்கு ஒரு தம்பி, ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ற தம்பி, ஒரு 10 வயசு தம்பி, அவன் தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லுவான். 10 வயசோ 12 வயசோ ஆகுது. அவன் வந்திருந்தான், அவன் மினுக்கோஸ்திரம் போட்டு வந்திருந்தான். A young boy around 10 or 12 years, he would prophesy. He came with this glittering garment. லேடிஸ் தான் மினுக்கோஸ்திரம் நினைச்சா, இப்போ ஜென்ஸ் கூட ஷர்ட்ல மினுக்கோஸ்திரம் இருக்கு. அப்ப நான் சொன்னேன், நீ தீர்க்க தரிசனம் சொல்ற, நீ எப்படி இந்த மினுக்கோஸ்திரம் போட்டு வரலாம்? அப்ப அவங்க சொன்னாங்க, நான் அங்க வீட்டுல வச்சே சொன்னேன், எங்க அம்மா தான் போட சொன்னாங்க. And that boy complained the mother that only she forced him to wear. எவ்வளவுதான் கேட்டாலும் நம்ம பிள்ளைகள் பாருங்க, முக்காடை பற்றி நான் ஒவ்வொரு வாரம் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கே வெக்கமா இருக்கு. வெளியிருந்து ஆட்கள் எல்லாம் வந்து இருக்கிறாங்க, நம்முடைய சபை ஆராதனைக்கு வெளி சபையிலிருந்தெல்லாம் ஆட்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாம் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா என்று சொல்லி எனக்கே வெக்கமா இருக்கிறது. ஒரு தடவை சொன்னா போதாதா? நல்ல மாட்டுக்கு எத்தனை சூடு? ஒரு சூடு இல்லையா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு இல்லையா? போதாதா? ஒரு தடவை நான் பப்ளிக்ல அனௌன்ஸ் பண்ணா போதாதா? நீங்க நம்ம திக்கா ஒரு முக்காடு போட்டு வரணும்னு சொல்லி திரும்பி திரும்பி இந்த பிள்ளைகள் அதே மாதிரி தான் போட்டு வராங்க. அதனுடைய அர்த்தம் என்ன என்று எனக்கு விளங்கல, எனக்கு புரியல. About the wailing, I had given a warning often, but what were the others? நமக்கு இந்த உலகத்தினுடைய ஆசை இச்சைகள் மேல கூட ஒரு அந்த இச்சைகளை கூட நாம் ஜெயிக்கணும். அப்பதான் நமக்கு ஒரு பிரதிஷ்டை உள்ள ஒரு வஸ்திரம் தரிக்க முடியும். And we have to overcome the lusts of the world when we have to wear garments of consecration. எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு பிரதிஷ்டை. In everything we need a consecration. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அதுபோல பல இச்சைகள் உண்டு. And similarly, there are many lusts. பல இச்சைகள் உண்டு. There are many kinds of lusts. அதெல்லாம் நாம் இச்சை அடக்கம் என்று சொல்லுகிறது. உண்மையாக நம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்படைக்கும் போது இச்சை அடக்கம் நமக்கு கிடைக்கிறது. When we submit our body, soul and spirit in the spirit of the Lord, we will become temperate. கர்த்தருடைய வருகைக்காக நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்றால் நான் சொல்லுகிறதான் வழி. And to be caught up in the coming of the Lord, what I say is the only way. எல்லா பகுதியிலும் நமக்கு ஒரு இச்சை அடக்கம் இருக்கும். உனக்கே தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இன்னொரு இடத்துல சொல்றார், நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன், எனக்கு நல்ல நிச்சயம் இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். And in another place he says that I have a certainty and I will not go uncertainly. அவர் கூட அவ்வளவு பெரிய ஒரு அப்போஸ்தலன் கூட அவருடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தினாரா? Even the apostle had controlled and subjected his body under control. நேரடியாக அதை சொல்கிறேன், தங்கள் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறவர்கள் தான் அந்த பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்கள். And only those who control and bring their body under subjection will be the people, those who love the appearing of the Lord. அடுத்தது நான்காவதாக, Fourthly, சோதனை வேளையில் உண்மையாய் இருப்பவர்கள். at the time of trials, those who are faithful. அதை குறித்து அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லுகிறார். About that, Apostle James says, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது, when you are caught in diverse trials. யாக்கோபு 1:2-3 வசனங்கள். James 1, 2 and 3 verses. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இனி அடுத்தது, சோதனை வேளைகளிலே நாம் மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். At the time of trials, till our death, we should be faithful. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10. Revelation 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இன்றைக்கு நமக்கு சோதனைகள் வருகிறது. Today trials come to us. எத்தனையோ குடும்பங்களில் எவ்வளவோ சோதனைகள், போராட்டங்கள். In many families there are lot of trials and temptations. ஒரு குடும்பத்துல எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்துல பிள்ளைகளுக்கு மாறி 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 புண் வரும். In a family I know that for the children there will be sores in the body one after the other. முதலாவது மூத்த மகனுக்கு வரும். First of all it will come to the eldest son. சரீரமெல்லாம் புண்ணா இருக்கும். Whole body there will be sores. அந்த தாய் அந்த புண்ணெல்லாம் கழுகுறது பார்த்தால் வேதனையாக இருக்கும் நமக்கே. Seeing the mother washing the wounds will be painful to us. அந்த பையன் சுகமாயிருவான். அடுத்து அவனுடைய அக்காவுக்கு வரும். And that boy will be healed, then his elder sister will be affected. அடுத்து அவனுடைய தங்கச்சிக்கு வரும். Then it will come to the younger sister. பிள்ளைகள் எல்லாம் சுகமான பிறகு அப்பா சொரிஞ்சிட்டே இருப்பாரு. When the children are healed, the father will be scratching. அப்பாவுக்கு சுகமானவரை அம்மா சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. When the mother is healed, father is healed, mother will be scratching. அந்த குடும்பத்துல தொடர்ந்து இப்படி வந்து கொண்டே இருந்தது. Continually problems are coming in the family. ஒரு நாள் நான் போய் அந்த சிஸ்டர்ட்ட கேட்டேன். One day I asked the sister, நீங்க இப்படி தொடர்ந்து வருகிறதே உங்களுக்கு துக்கம் இருக்கிறதா, உங்களுக்கு நீங்கள் சோர்ந்து போகிறீர்களா என்று கேட்டேன். I asked that the problems come like this, are you not weary and fainting? அப்போ அவங்க சொன்ன வசனம் அருமையானவர்களே, உண்மையா ஒரு சாதாரண சகோதரி, ரொம்ப படிச்சவங்க ஒண்ணும் இல்ல. அப்ப அவங்க சொன்ன வசனம், அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் நீதியின் கிரீடம் கொடுப்பார். அந்த சகோதரி அவர்களுடைய அறிவிலை சொல்ல, பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும், அவருடைய பிரசன்னமாகுதலை நாங்க விரும்புறதுனால இது இப்படியே மாறி மாறி வந்தா கூட நான் சோர்ந்து போறதில்லைன்னு சொன்னாங்க. And she's a simple sister. She said that as I love his appearing, though the problems come, I will not become tired of this. உன்னுடைய சரீரத்திலோ உன்னுடைய குடும்பத்திலோ கூட மாறி 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 சோதனைகள் வரலாம்.
In your family and in your body, problems may come one after the other. ஆனால் நான் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய பிரசன்னமாகுதலை நீங்கள் விரும்புகிறவர்களாக இருந்தால் இந்த சோதனைகளை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். But I give you the counsel of the Lord, if you love the appearing of the Lord, looking at the trials, you need not fear at all. அப்புறம் அது கொஞ்ச நாளையில மாறி போயிடுச்சு. And that changed after some time. சில வருஷங்களுக்கு பிறகு அது மாறி போயிட்டு. After a few years that changed. அந்த பையன் இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறான். And that boy is today in the ministry. அந்த பிள்ளை இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறான். And the sister also is in the ministry today. ரெண்டு பேரும் நார்த் இந்தியாவுல இருக்காங்க. Both are in the North India. நல்ல ஊழியம் செய்றாங்க. They do the ministry well. அந்த மூணாவது பிள்ளை நல்லா இருக்கறா. அவளுக்கு சொரிய வரதில்லை. Third sister also healed of the itching. அந்த பிரதர் அந்த சிஸ்டர் இங்க வந்திருந்தாங்க. And both the brother and the sister. நான் கேட்டேன், இப்ப எப்படி இருக்கீங்க? I asked them how they were. அந்த ஸ்டெப்பை தாண்டிட்டோம்னு சொன்னாங்க. And they said that they have crossed அந்த that சோதனையை நாங்க தாண்டிட்டோம். We have crossed the trial. இப்ப அந்த சோதனை வரதில்லை. That trial doesn't come. பாருங்கள், ஆதி பிசாசனுடைய ஒரு வழி. And see, that's the way of the devil. நம்மை சோர்ந்து போக பண்ணும்படிக்கு. And to make us weary. உங்கள் மத்தியிலே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து நீங்கள் ஏதோ புதுமை என்று திகைக்க வேண்டாம். Don't amaze at the fire that is burning in you, thinking it's strange. அது கர்த்தருடைய பிரசன்னமாகுதலின் நாளிலே உங்களுக்கு அது மகிமையாய் மாறும். On the day of the appearing of the Lord, that will become glory to you. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய ஜனங்கள் சில சோதனைகள் வரும்போது சோர்ந்து பின்வாங்குகிறார்கள். But many children of God, when trials come, they become weary and backslide. இன்றைக்கு மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர் நீங்கள் அந்த நீதியின் கிரீடத்தை கண்டிப்பாக பெறுவீர்கள். I again say that to those who love the appearing of the Lord, certainly you will receive the crown of righteousness. ஐந்தாவதாக, Fifthly, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்கள் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள். those who love the appearing of the Lord will win souls. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. நீதிமொழிகளிலே ஒரு வசனம் பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது. In the Old Testament, in the Proverbs, a verse has been written like this. ஆத்துமாக்களை ஆதாயமாக்குகிறவன் ஞானி என்று. He that wins the souls is wise. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானி. He that wins the souls is a wise person. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். In 1 Thessalonians 2nd chapter we read, எங்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடமாயிருக்கிறவர்கள் நீங்கள் அல்லவா? and ye are our joy and crown. கர்த்தருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்களுக்கு ஒரு ஆத்தும ஆதாயத்தின் பணி அவர்களே காணப்படும். For those who love the appearing of the Lord, they will do the work of winning the souls. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அவர்கள் ஆத்துமாக்களை ஆதாயமாக்குகிறதான ஒரு வாஞ்சை இருக்கும் அவர்கள். They will have the desire to gain souls. ஆத்துமாக்களை ஆதாயமாக்குகிறவன் ஞானி. He that gains souls is wise. நீதிமொழிகள் 11:30. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன். He that gains the souls is wise. நீங்கள் இந்த சத்தியத்துக்கு வந்த பிறகு யாரையாவது இந்த சத்தியத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்களா? சுவிசேஷம் சொல்லி After coming into this truth, have you brought anyone into this gospel? எத்தனை ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயமாக்கி இருக்கிறீர்கள்? How many souls you have gained? உங்களுக்கு சொல்ல முடியுமா? Can you say like that? உங்கள் மூலமாக உங்களுக்கு வாஞ்சை இருந்தால் நீங்கள் அவர்களை தேடி போக வேண்டிய அவசியம் கூட இல்லை. உங்களுக்கு வாஞ்சையா இருந்தால் அந்த அவர்கள் உங்களுடைய வெளிச்சத்துக்கு வருவார்கள். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். எப்படி வருவார்கள்? நடந்து வருவார். நடந்து என்று சொன்னால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற்றம். They will come walking means it's a progress in the spiritual life. உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், to your light the nations, உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும், and to your rising light the kings நடந்து வருவார்கள். would come walking. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. ரட்சிக்கப்படாத ஜனங்களும் வருவார்கள். Even the unsaved people will come. ராஜாக்கள் என்று சொல்கிறது அபிஷேகம் பெற்றவர்கள். Kings means the anointed people. அபிஷேகம் பெற்ற ஜனங்களும் உன்னிடத்தில் வருவார்கள். Even the anointed people will come to you. உன்னுடைய ஒளியினிடத்திற்கு, to your light. அப்ப உனக்கு ஆத்தும வாஞ்சை இருந்தால், if you have the desire to gain souls, நீ ஆத்துமாக்களை தேடி போகிறது ஒரு பகுதி. One part is you go after the souls, ஆனால் ஆத்துமாக்கள் உன்னை தேடி வருவார்கள். but the souls will come seeking you. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அப்படி நீங்கள் இந்த சத்தியத்துக்கு வந்த பிறகு எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயமாக்கி இருக்கிறீர்கள்? How many souls you have gained after coming into this truth? சொல்லுங்கள். யாராவது ஆத்துமாக்கள் உங்கள் மூலமாய் வந்து சத்தியத்திலே வந்து ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்களா? Is any soul because of you come into this truth and taken baptism? நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயமாக்கினால் அவர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடமாக இருப்பார்கள். If you gain souls, they will be your joy and crown. நீங்கள் ஒரு ஆத்துமாவை ரட்சிப்பதற்காக நீங்கள் ஜெபித்தால், பாடுபட்டால், அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடமாய் மாறுவார்கள். If you pray for the salvation of any soul, those souls will be redeemed and they will become joy and crown to you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. ஒரு கப்பல் மூழ்கும்போது Ship was sinking. அதனுடைய கப்பல் பலகைகளிலே பிடித்து சிலர் தப்பித்துக்கொள்ள நீந்தி கொண்டிருந்தார்கள். And some holding the planks of the ship were trying to escape. ஒரு ஆளுக்கு கிடைத்த பலகை அவருக்கு போதுமா இல்லை.
And for one man, what the plank he got was not sufficient to him. பக்கத்திலே ஒரு ஆளுக்கு நல்ல பலகை. And another man was having a better plank. அந்த நல்ல பலகை கிடைத்தவர் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிற ஆவி உள்ளவர். And that man was a man with the spirit of preaching gospel. அவர் அந்த சரியாய் அந்த நல்ல பலகை கிடைக்காமல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மூழ்கி போகிற பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து கேட்டாராம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்டாராம். And that man looking at the man who was about to sing asked whether he was saved. இல்லை என்று சொன்னாராம். He said no. இயேசுதான் உண்மையான தேவன் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். He said you accept that Jesus is the true God. அப்பொழுது நாம் மரித்தாலும் பரலோகத்துக்கு போலாம் என்று சொன்னாராம். And even if you die we can go to heaven, he said. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அவர் சொன்னாராம், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன். And he said, I accept Lord Jesus Christ. இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று சொன்னாராம். He said, Jesus forgive my உடனே sins. இவர் தன்னுடைய நல்ல பலகை அவர் கையில கொடுத்து விட்டு இவர் மூழ்கி போயினார். யாரு? இந்த சுவிசேஷம் அறிவிக்கிற ஆவியுடையவர். அவர் செத்து போனார். ஏன்னா இவர் செத்தாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு தான் நிற்பார். இங்க கண் மூடலாம், எங்க கண் திறக்கிறோம்? பரலோகத்துல. அவர் அந்த பலகையை பிடித்து அவர் அதிலே தப்பித்து அவர் ரட்சிக்கப்பட்டு அவர்தான் இந்த சாட்சியை சொல்லுகிறார். Immediately this man gave his better plank to him and he got saved and he testified. எல்லா இடத்துக்கும் சொல்லுகிறார், இப்படி இந்த சந்தர்ப்பத்தில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று. And to all he says that only on that occasion because of that person I was saved. எப்படி ஆகலும் ஆத்துமாக்களை கர்த்தருடைய சத்தியத்திலே கொண்டு வர வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். We should have the desire to bring souls into the truth of the Lord. ஆத்தும பாரத்தோடு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரசன்னமாகுதல் மிகவும் சமீபமாக இருக்கிறது. The appearing of the Lord is very nigh. ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஞானி. And he who wins the soul is wise. அப்படி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவனுக்கு அந்த ஆத்துமாக்கள் மகிழ்ச்சியின் கிரீடமாய் மாறுவார்கள். For those who gain souls, those souls will become joy and crown to them. ஆறாவதாக, Sixthly, இவர்கள் பணத்தில் உண்மை உள்ளவர்கள். and they are very faithful in the matter of money. இவர்கள் உதார குணம் உள்ளவர்களாயும் இருப்பார்கள். And they will be very generous also. இந்த கர்த்தருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்கள் பணத்தில் உதார குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். Those who love the appearing of the Lord will be very generous in the matter of money. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 17 முதல் 19 வரைக்கும் வாசிப்போம். 1 Timothy 6th chapter from 17 to 19. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரம் உள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. இதுல கர்த்தருடைய வரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? நல்ல பொக்கிஷமாக வைக்க. இங்கே நம்முடைய பணத்தினால நாம் உதார குணமாக நாம் அதை செய்யும் போது அங்கே நமக்கு பொக்கிஷம் சேர்க்கிறோம். Here when we give or use our money generously, we store the treasure there. கர்த்தருடைய வருகையிலே நமக்குள்ள பிரதிபலன் அது. And it is the reward when we will get in the coming of the Lord. 2 கொரிந்தியர் 9 அதிகாரத்தில் பார்க்கிறோம், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். In 2 Corinthians 9th chapter, he that sows little will reap little. 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். போதும். இது கூட ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த காணிக்கை விஷயங்கள் தான். This is also about the offering. எத்தனையோ பேர் தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய காணிக்கைகளில் உண்மை இல்லை. Many children of God are not faithful in the matter of giving the offering to the Lord. நாம் கர்த்தருடைய காணிக்கைகளில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். In the offertory also we should be very faithful. அப்படி என்றால் தான் அவருடைய பிரசன்னமாகுதலை நாம் வாஞ்சிக்கிறவர்கள் என்று சொல்ல முடியும். Then only we can be said as people those who love the appearing of the Lord. கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்திலே நாம் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். He that soweth sparingly will reap sparingly, he that soweth bountifully will reap bountifully. பண விஷயங்களிலே நாம் உதார குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். In the matter of money we should be very very generous. காணிக்கைகளிலே நாம் உதார குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். In the offertory also we should be generous. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அடுத்தது, இவர்கள் வரத்தில் உண்மை உள்ளவர்கள். And next they will be very faithful in their gifts. பணத்தில் மட்டுமல்ல, இவர்கள் வரத்தில் உண்மை உள்ளவர்கள். Not only in the matter but also in the gifts they will be very faithful. 2 தீமோத்தேயு 1:6 வாசிக்கிறோம். In 2 Timothy 1:6 we read, உன்மேல் என் கைகளை நான் வைத்தபோது when I put my hands உனக்கு on you, உண்டான அந்த ஆவிக்குரிய வரத்தை குறித்து நீ அசதியாயிராதே. and don't be slack. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அனல் மூட்டி எழுப்பிவிடு. And stir up. இந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். அவர்கள்தான் கர்த்தருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்கள். Only those who stir up their gifts, they love the appearing of the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இது அந்த தாலந்துகளையும்
அந்த பட்டணங்களையும் குறித்துள்ள உவமை கர்த்தர் சொன்னாரே, அதையும் இதோடு சேர்ந்து சம்பந்தப்பட்ட காரியம்தான். The Lord spoke about the parables regarding the talents in the cities, and these things are related to this. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் அந்த தாலந்துகளை பற்றி சொன்னார். In Gospels according to Luke and Matthew, he spoke about the talents. அதெல்லாம் கூட இந்த வரங்கள் தாலந்துகளை நாம் உபயோகிப்பதை காண்பிக்கிறது. All these things denote the way we use the talents and gifts. கர்த்தருடைய வருகையோடு சம்பந்தப்பட்டதுதான் இந்த வரங்களும் தாலந்துகளும். The gifts and talents are also related to the coming of the Lord. ஆகையால் வரங்கள் தாலந்துகளை குறித்து நீங்கள் அசதியாக இருக்கக்கூடாது. So we should not be very slack about the talents and the gifts God has given us. சபையில் உள்ளதான ஒவ்வொருவரும் தங்கள் வரங்களை குறித்தும் தங்கள் தாலந்துகளை குறித்தும் அசதியாக இருக்கக்கூடாது. Everyone in the church should not be slack and careless about the gifts and talents. உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற வரத்தின்படி நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். You have to work according to the gift that God has given us. இல்லாவிட்டால் கர்த்தர் துக்கப்படுவார், நீங்களும் அந்த பிரசன்னமாகுதலிலே காணப்பட முடியாது. Or else the Lord will be grieved and we cannot be caught up in the appearing. வருகையின் நாட்கள் நெருங்க நெருங்க இதை செய்வதற்கு நமக்கு தடை வரும். When the days approach, there will be a hindrance for doing this. ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து கொடுக்கப்பட்டது. For 1, 2, for another 5, another 1 talent was given. அந்த 1 தாலந்து கிடைத்தவன் என்ன செய்தான்? What did he who received 1 talent do? அதை கொண்டு போய் மண்ணுக்குள்ளே புதைத்து வைத்தான். He buried under the earth தன்னுடைய சீலையிலே கட்டி and put it around a piece of cloth. அந்த அவனுடைய நாப்கின்ல கட்டினான் தான் இங்கிலீஷ்ல இருக்கு. In English it is said that he put it in the napkin. அதுல கட்டி மண்ணுக்குள்ளே புதைத்து வைத்தானா. And he buried under the earth. அப்படிதானே? ஒரு தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். சீலையிலே கட்டின்னு ஒரு இடத்துல இருக்கு. சீலையிலே கட்டி. பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். இதை சீலையிலே கட்டி வைத்திருந்தானா உள்ள. He had bound that in a napkin. சீலையிலே கட்டி வைத்தான். 19 லூக்கா 19:20 which I have kept laid up in a napkin. ஒரு பாஸ்டர் அதை எப்படி சொன்னார்னா, நாப்கின் என்னதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? வேர்வையை துடைக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. அப்ப இவனுக்கு வேர்வையே வராது. வேர்வை வந்தா தானே துடைக்கணும், வேர்வை வந்தா தானே நாப்கின் தேவை. இவனுக்கு வேர்வையே வராது. அப்படின்னா இவன் எப்படிப்பட்ட ஆளு? எப்படிப்பட்ட ஆளு? ஒரு வேலையும் செய்யாதவன். வேலை செய்தானே வேர்வை வரும், வேர்வை வந்தா தானே நாப்கின் வேணும் துடைக்கிறதுக்கு. ஒரு பாஸ்டர் சொன்னதை சொல்றேன். சோம்பலான ஊழியக்காரன், A slothful worker, சோம்பேறி, a lazy person. ஆவிக்குரிய காரியங்களை விட நாம் சோம்பலா இருக்கக்கூடாது. In the spiritual matters we should not be lazy. கர்த்தர் உங்களுக்கு தந்த வரத்தை நீங்கள் உபயோகிக்காவிட்டால் ஒரு நாள் கர்த்தர் உங்களிடத்தில் கணக்கு கேட்பார். கர்த்தருடைய பிரசன்னமாகுதல்ல நீங்கள் காணப்பட முடியாது. If you don't make use of the gift God has given us, we cannot be rewarded in the appearing of the Lord. கர்த்தருடைய பிரசன்னமாகுதல்ல நாம் காணப்பட முடியாது. We cannot be seen in the appearing of the Lord. ஒரு தாலந்திலே நீ உண்மையில்லாவிட்டாலும் கூட, Even in 1 talent if you are not faithful. 5 தாலந்து தந்தேனே, 5 தாலந்திலே நீ உண்மையிலேயே என்று சொல்லி அவனை பனிஷ்மென்ட் கொடுக்கவில்லை. And saying that I gave you 5 talents and you were not faithful, he didn't punish that person. ஒரு தாலந்து கொடுத்தாலும் கூட அந்த ஒரு தாலந்திலே நீ உண்மையில்லாவிட்டால் நீ கர்த்தருடைய பிரசன்னமாகுதல்ல காணப்பட முடியாது. Even in the 1 talent if you are not faithful, you will not be seen in the appearing of the Lord. நாம் நம்ம ஏற்றுக்கொண்டு நமக்குள்ளே சில நியாயங்களை பேசிக்கொண்டு சும்மா இருக்க கூடாது. We should not be justifying ourselves and keeping quiet. எத்தனையோ பேருக்கு தீர்க்க தரிசன வரம் உள்ளவங்க அதை உபயோகப்படுத்தாம அப்படியே வருஷக்கணக்காக மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்காங்க. Many those who have the gift of prophecy, they have buried that. சில ஆட்கள் ஒரு வருஷத்துல ஒரு முறை உபயோகிப்பாங்க. And some will use that once a year. அந்த புது வருஷத்துக்கு மட்டும் சிலர் உபயோகிப்பாங்க. Only at the time of the new year they will use it. எப்போதும் ஒரு தடவை உபயோகிப்பாங்க. Some very rarely they will use. அப்படி அல்ல, நீங்கள் அதை புதைத்து வைக்க கூடாது. You should not bury that. நீங்கள் அதை உபயோகிக்க வேண்டும். You have to use it. தாலந்தில் உண்மையுள்ளவர்களாக, வரத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். We should be faithful in the talents. அடுத்தது தேவனுடைய வார்த்தைகளில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Next we should be faithful in the word of God. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. Whether the opportunity is given or not, we have to preach the word of God. பிரயோஜனமானவைகள் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை. I have not hidden anything that is useful to you. 2 தீமோத்தேயு 4:1-2 வசனங்களிலே சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. 2 Timothy 4th chapter first 2 verses, whether you have the opportunity or not, you preach the gospel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. வாசிங்கள் 2 தீமோத்தேயு 4:1-2. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும்
நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது பிரசன்னமாகுதலை சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது சமயம் வாய்த்தாலும் பாருங்க, பாத்தீங்களா பிரசன்னமாகுதல் வந்துருச்சு பாத்தீங்களா, அங்க பிரசன்னமாகுதலோடு சம்பந்தப்பட்டுதான் சொல்லுகிறார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நீ பிரசங்கம் பண்ணு. Relating to the appearing, he says that preach the word, be instant in season or out of season. உனக்கு சீசனா இருக்கும் இல்லாட்டா அவுட் ஆஃப் சீசனா இருக்கும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீ திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. Whether it is in season or out of season, you preach the word. கர்த்தருடைய வார்த்தைகளில் உண்மையாயிருப்பதை காண்பிக்கிறது. It shows being faithful in the word of God. கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பிரசங்கம் பண்ண வேண்டும். And we have to preach the word of God. அறிவிக்க வேண்டும். We have to announce it. அதிலே நாம் உண்மை இல்லாமல் போக கூடாது. And we should not be unfaithful in that. அது சரியா சில வேளையில சமயம் வாய்க்கும், சில வேளையில வாய்க்காது. Sometimes it will be in season or without season. சில வேளையில எல்லாம் அனுகூலமா இருக்கும், சில வேளையில எல்லாமே பிரதிகூலமா இருக்கும். Sometimes it will be everything favorable, sometimes ஆனால் nothing. அனுகூலமானாலும் பிரதிகூலமானாலும் நீ திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. Whether favorable or unfavorable, preach the word. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அது பிரசன்னமாகுதலோடு சம்பந்தப்படுத்தி நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். And he says that I relate that to the appearing of the Lord. ஒரு தடவை கூட வாசிங்கள். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. Preach the word of God very carefully. இனி அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 26 முதல் 28 வசனத்திலும் கூட பவுலதை சொல்லுகிறார். பிரயோஜனமானவைகள் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை. Acts 20th chapter also he says that I have not hidden anything that is useful for you. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டு நமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பிரயோஜனமானவைகள் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை. I have not hidden anything that is useful to you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இது எதை காண்பிக்கிறது? And what does it denote? கர்த்தருடைய ஆலோசனைகளை நாம் மறைக்கவே கூடாது. We should not hide the counsel of the Lord at all. சில வேளைகளில் சிலர் கர்த்தர் நம்மிடத்தில் சில ஆலோசனை தருவார், அதை நாம் சொல்லாமல் அதை மறைத்தால் கர்த்தர் துக்கப்படுவார். If I hide the counsels given by God, and God will be grieved about that. ஒரு ஊழியக்கார கூட்டத்தில் ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனம் சொல்வதற்காக எனக்கு ஒரு வார்த்தை கர்த்தர் தந்தார். In the workers meeting, God gave me a word to be prophesied. நான் அப்படியே அதை யோசித்துக் கொண்டே இருந்தேன். And I was thinking about that. அது ஒருவேளை கர்த்தர் எனக்காக தந்திருப்பாரா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். I was wondering whether the Lord had given that to me. அது பேசவில்லை. I didn't speak out. கூட்டம் முடிந்தது. The meeting was over. வந்து சகோதரமார்ட்டத்தில் சொன்னேன். To the brethren I said, இது போல இந்த ஊழியக்கார கூட்டத்தில் எனக்கு ஒரு வார்த்தை கிடைத்து நான் சொல்லவில்லை. In the workers meeting I received the word. நான் லோக்கல்ல இருக்கேன், நான் சென்டர் பாஸ்டர் ஆகல. I was not the center pastor, I was in a local branch. இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு தந்தார் என்று. The Lord gave me this word. I said. சாப்பிட்டு இருக்கும்போது பிரதர்ஸ் கிட்ட சொன்னேன். While eating I said the brothers. அடுத்த செஷன்ல ஈவினிங் செஷன்ல in the evening session வந்து உட்கார்ந்த உடனே as soon as we came and sat, சென்டர் பாஸ்டர் இந்த வசனத்தை தான் எடுத்தார். Center pastor took this அப்போ verse. என் பக்கத்துல இருந்து ஒரு தம்பி இப்படி என்ன இப்படி கூப்பிட்டார். And the brother he called me like that. அந்த வார்த்தை கிடைத்து ஒரு 12 மணி இருக்கும். I received that word around 12 o'clock. அப்போ அவர் சொன்னார், இப்போ இது எத்தனை மணி? 6 மணிக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். And then we were sitting there at 6 o'clock. பாஸ்டர் வந்து இந்த வசனத்தை சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி இருக்கும். When pastor gave that word, it would be 6:30. 6:30 மணி இருக்கும். 6:30. 6:30 வரைக்கும் மௌனமா உட்கார்ந்து ஜெபிச்சிட்டே இருந்தோம். Until 6:30 we were. 6:30க்கு இந்த வசனத்தை பாஸ்டர் சொல்றார். Pastor at 6:30 gave this word. என் பக்கத்துல இருந்த பிரதர் சொன்னார், 1 2 3 4 5 6 6:30 7:30 மணி நேரம் லேட்டா வந்திருக்க வண்டின்னு சொன்னார். விளங்குச்சா? 7:30 மணி நேரம் வண்டி லேட்டா வந்திருக்குன்னு சொன்னார். விளங்குச்சா? என்ன விளங்குச்சு? 12 மணிக்கே வர வேண்டிய வண்டி இப்போ 7:30 மணிக்கு வந்திருக்கு. பாத்தீங்களா? அதை நான் சொல்லாதபடினாலும் லேட்டு. I am not told, it had come late. அப்ப அது நம்முடைய ஒரு அசதியினாலேயோ நம்முடைய அது சொந்த புத்திக்கு நாம் இடம் கொடுக்கறதுனாலயோ நாம் கர்த்தருடைய ஆலோசனையை மறைத்து வைக்கிறோம். Because of our slackness and self understanding we hide the counsel of the Lord. அப்படி செய்ய கூடாது. We should not do so. நாம ஜெபிக்க வேண்டும். We have to pray. கர்த்தாவே உமது ஆலோசனை இருந்தால்
If there is your counsel என்னை உமது வாயாக நீர் உபயோகிக்கும், and use me as your mouth, அல்லது நீ யார் மூலமாய் உம்முடைய ஆலோசனை பேசும், or you speak through others, அப்படி நாம் ஜெபிக்க வேண்டும். we have to pray like that. உம்முடைய ஆலோசனை நீர் யார் மூலமாய் பேசும், You give your counsel through anyone, அல்லது உம்முடைய ஆலோசனை பேச என்னை உம்முடைய வாயாய் உபயோகப்படுத்தும். or use me as your mouth to give அப்ப your கர்த்தர் counsel. ஏற்ற வார்த்தை ஏற்ற வேளையில் நம்ம மூலமாய் சொல்லுவார். Then Lord will give us the apt word to ஏற்ற us. சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம். The right word is like the golden fruits on the silver plate. கர்த்தருடைய பிரசன்னமாகுதலோடு நான் சம்பந்தப்படுத்தி சொல்லுகிறேன். I relate this with the appearing of the Lord and say, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உண்மையாயிருங்கள். be faithful to the words of the Lord. கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்லுங்கள். Receive the word from the Lord and say it out for the glory of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அல்லாவிட்டால் நீங்கள் இந்த பிரசன்னமாகுதலோடு சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல. Or else you are not related to the coming of the Lord. இன்றைக்கு திட்டமாய் கர்த்தர் அதை உங்களோடு பேசுகிறார். God speaks clearly to you. அதற்காக நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்த வேண்டும். For that you have to humble in the presence of God. அழ வேண்டும். You have to shed tears. தேவ சமூகத்தில் கிருபையால் நிரம்ப வேண்டும். And you should be filled by the grace of the presence of God. கர்த்தருடைய பிரசன்னமாகுதல் சீக்கிரமாக இருக்கிறது. The appearing of the Lord is very nigh. அதை விரும்புகிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டு. For those who like that, there will be word of God. நீங்கள் தேவ சமூகத்தில் வரும்போது When you come to the presence of God, கர்த்தாவே உமது பிரசன்னமாகுதலை நான் விரும்புகிறேன், உம்முடைய வார்த்தையை எனக்கு தாரும், யார் மூலமாகலும் எனக்கு வெளிப்படுத்தும் என்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டு வர வேண்டும். you have to pray coming that, Lord, I love your appearing and give me your word. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வார்த்தை உண்டு. Certainly there will be a word for you. உனக்கு ஒரு வார்த்தை உண்டு. Certainly there will be a word for you. அந்த வார்த்தையோடு தான் நீ திரும்பி போக வேண்டும். With that word only you should go back. அந்த வார்த்தை உன்னை புடமிட்டுக் கொண்டே இருக்கும். And that word will be trying you. அந்த வார்த்தை உன்னை பலப்படுத்திக் கொண்டே இருக்கும். That word will be strengthening you. அந்த வார்த்தை உன்னை சுகப்படுத்திக் கொண்டே இருக்கும். That word will be healing you. அந்த வார்த்தை நீ பிசாசை ஜெயிக்க உனக்கு உதவியாக இருக்கும். That word will help you to overcome the devil. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அவர்கள் தேவனுடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர்கள். And they are faithful in the word of God also. இப்ப நாம் வாசித்த வசனத்துக்கு திரும்பி வருவோம். Let's come back to the words we read. அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார். He will give that to all those who love his appearing. இந்த இடத்திலே பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார்? What does Apostle Paul say here? நல்ல போராட்டத்தை போராடினேன், I have fought a good fight, ஓட்டத்தை முடித்தேன், run my race, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். and preserved my faith. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. Henceforth the crown of righteousness has been laid for அது me. எனக்காக மட்டுமல்ல, Not only for me, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற எல்லாருக்காகவும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. for all those who love his appearing it has been laid. நல்ல போராட்டத்தை போராடினேன். And I fought a good fight. நம்முடைய ஜீவியம் ஒரு போராட்டம் Our life is a struggle, அல்லது ஒரு யுத்தம். a war. நல்ல போராட்டத்தை போராடினேன், I have fought a good fight. ஓட்டத்தை முடித்தேன். I finished my course. நம்முடைய ஜீவியம் ஒரு ஓட்ட பந்தயம். Our life is a running race. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் ஓட்டத்தை முடித்தேன். Apostle Paul says that I have finished my course. இயேசு முடிந்தது என்று சொன்னார். Jesus said it's finished. பவுல் முடித்தேன் என்று சொன்னார். Paul also said I finished. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? What do you say? ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்ல முடியுமா? Can you say that you have finished your race? நீங்கள் இந்த பந்தய சாலையில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? Are you running in the course? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I have kept the faith. பாஸ்டர் பிலிப் சாண்டபிள் என்று ஒரு பாஸ்டர் இருந்தார். There was a pastor called Pastor Philip இந்த Sandapalai, வசனத்துக்கு அவர் ஒரு உதாரணம் சொன்னார். and he gave an example for this verse. கடற்கரையிலே மீன் பிடித்து கொண்டு வந்த உடனே அந்த மீனை அங்கிருந்து தலையிலே சுமந்து கொண்டு போய் வியாபாரம் செய்கிற மீனவ பெண்கள் இருக்கிறார்கள். And there are fisher women, those who would catch fish and carry it on the head and go for business. அவங்க என்ன செய்வாங்க? What they would do? கூடையிலே இந்த மீனை வைத்து தலையில வைத்து கொண்டு இப்படியே ஓடுவாங்க. They will keep the fish in the basket and run. இந்த கூடையை தலையில வச்சுக்குவாங்க. They will have the basket on the head. மீன் இருக்கும். இந்த கூடையில மீன் இருக்கும். The fish will be in the basket. அவங்க ஓடிட்டே இருப்பாங்க. And they will be running. மேல என்ன ஆகுனா காகங்கள் பறந்து பறந்து இந்த மீனை எடுத்து கொண்டு போகும்படியாக சுற்றி சுற்றி காகங்கள் பறக்கும். But the crows will be flying over to take the fish. அதற்காக என்ன செய்வாங்க? கையில ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. For that they will have a stick in the hand. இந்த குச்சியிலாக அப்ப பாருங்க மூன்று காரியங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன். யாரோட? காகத்தோட. ஓட்டத்தை முடித்தேன். ஏன்னா நான் போற டெஸ்டினேஷன் போய் சேரணும். ஓட்டத்தை முடித்தேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசம் என்னது? கூடையில் இருக்கிற மீன். பாஸ்டர் பிலிப் சாண்டபிள் இப்படியே எடுத்து தலையில வச்சு செய்து காட்டினார். ஒரு கன்வென்ஷன்ல Pastor Philip Sandapalai in a convention did like this. எனக்கு அந்த கன்வென்ஷன்
டென்ஷன்ல அதிகமாய் தொடப்பட்டேன். I was much touched in this. நம்முடைய ஜீவியம் நல்ல போராட்டம். Our life is a good fight. இந்த காகங்கள் எப்படி இந்த மீனை எடுக்க போராடுகிறதோ அதுபோல அசுத்த வல்லமைகள் நம்முடைய ஆசீர்வாதங்களை எடுத்து கொண்டு போகும்படி நம்மோடு போராடுகிறது அருமையானவர்களே. As the crows strive to take the fish, the evil powers strive against us to take the blessings from us. அதனால நீ என்ன செய்யணும்? நல்ல போராட்டம் போராட வேண்டும். So you have to fight a good fight. உன்னுடைய கையில் இருக்கிற குச்சினால அவர்கள் அந்த காகத்தை துரத்துகிறது போல With the stick you have to shoo away நீ the crow. அசுத்த ஆவிகளோடு நல்ல போராட்டம் போராட வேண்டும். You have to fight a good fight against அதே unclean சமயத்துல spirits. நீ போய் சேர வேண்டிய இடத்திலும் சேர வேண்டிய நீ மெதுவாய் நடந்தால் போதாது, ஓட்டத்தையும் முடிக்க வேண்டும். To reach the destination it's not enough you walk, you should run. உன்னுடைய தலையில் இருக்கிறதான அந்த விசுவாசமாகிய அந்த மீனை நீ பாதுகாக்க வேண்டும். You have to preserve the fish, that is the faith in your head. கர்த்தருடைய பிரசன்னமாவதை விரும்புகிறவர்களுக்கு தான் இந்த மூன்று காரியமும் செய்ய முடியும். Only those who love the appearing of the Lord can do these three things. எல்லாரும் சொல்லுங்கள், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்காகவும் அந்த நீதியின் கிரீடம். அல்லேலூயா. யாரெல்லாம் அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறீர்களோ அவர்கள் எல்லாருக்காக அந்த நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. For all those who love the appearing of the Lord, the crown of righteousness has been laid. உன்னுடைய ஜீவியத்துக்கு விரோதமாயும் உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாயும் போராடுகிற அசுத்த ஆவிகளோடு நீ போராடு. You fight against the unclean spirits that fight against your life and family. அசுத்த ஆவிகளோடு போராடு. You fight against them. உன்னுடைய தலையில் இருக்கிறதா உன்னுடைய விசுவாசத்தை நீ காத்துக்கொள். And you preserve the faith on your head. அதே சமயத்தில் நீ ஓட்டத்தை ஓடி முடி. At the same time you run and complete the race. கடைசி காலமாக இருக்கிறது. These are the last days. இதோடு இந்த ராப்சர் என்கிற சப்ஜெக்ட் நான் முடிக்க போகிறேன். With this I am going to conclude the subject rapture. எல்லாரும் சொல்லுங்க, நீங்க சொல்லும்போதே உங்களுக்கு ஒரு அபிஷேகம் கர்த்தர் தருவார். Even when I say this, the Lord நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்கள், ஒரு தடவை நீங்க சொல்லுங்கள், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் சத்தமாய் சொல்லுங்கள், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு முறை ஆவியிலே நிரம்பி சொல்லுங்கள், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு முறை விட சொல்லுங்கள், கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை சொல்லிக்கொண்டே இருங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஓ ரபகலபகரபரகரபலகஷரபலகதுலபலகதுலபலா. ஆண்டவரே, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளே, Child of God who loves the appearing of the Lord, நீங்க சொல்லுங்கள், நான் அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்களில் ஒரு ஆள் நான் என்று சொல்லுங்கள். you say that I am one who loves the appearing of the Lord. அவருடைய பிரசன்னமாகுதலை நான் விரும்புகிறேன். I love you appearing. அருமையான ஊழியக்காரரே சொல்லுங்கள். Dear workers, you say like that. நாம் வீடு வேண்டாம், தாய் தகப்பன் வேண்டாம் என்று எல்லாம் நாம் எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு வந்தோம். Hating the house and parents we have come. அவருடைய பிரசன்னமாகுதல் தான் நம்முடைய எதிர்பார்க்குதல். And our expectation is only his appearing. ஆமென். நாம் சொல்லுவோமாக, பவுலோடு சேர்ந்து சொல்லுவோமாக, Along with Paul, let's say so. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். சத்தமாய் சொல்லுங்கள். நீங்க சொல்லும் போதே கிருபை கிடைக்கிறது. ஆமென், 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 ஆமென். நல்ல போராட்டத்தை போராடு. உன்னுடைய விசுவாசத்தை பறிக்கும்படி வருகிற அசுத்த ஆவிகளோடு எதிர்த்து போராடு. நிச்சயமாய் உனக்கு ஜெயம் உண்டு. தா 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 Ta 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 ta. பரிசுத்தவான்களுக்கு நீ ஊழியம் செய். Do ministry to the saints of God. இச்சை அடக்கமுள்ளவனாயிரு. Be temperate.
சோதனை வேளையில் உண்மையாயிரு. At the time of trials, be faithful. ஆத்தும ஆதாயத்தில் உண்மையாயிரு. In the matter of gaining the souls, be faithful. பணத்தில் உண்மையாயிரு. In money, be faithful. வரத்தில் உண்மையாயிரு. In gifts, be faithful. தேவனுடைய வார்த்தையில் உண்மையாயிரு. In the word of God, be faithful. நல்ல போராட்டத்தை போராடு. You fight the good fight. விசுவாசத்தை காத்துக்கொள். And preserve, keep the faith. ஓட்டத்தை முடித்துக்கொள். Finish your course. இதோ சீக்கிரமாய் கர்த்தர் வருகிறார். The Lord comes quickly. அல்லேலூயா. என் ஜனமே, நான் சீக்கிரமாய் வருகிறேன். என்னுடைய வருகை மிகவும் சீக்கிரம். நீங்கள் உங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். நான் உங்களை அலைந்து திரியாதபடி என்னுடைய மந்தையிலே கொண்டு வந்து சேர்த்தேன். உங்களுடைய மனம் போன போக்கில் ஜீவித்த உங்களை, மனசும் மாம்சமும் விரும்பினபடி ஜீவித்த உங்களை நான் என்னுடைய மந்தையிலே கொண்டு வந்து சேர்த்தேன். நான் உங்களை பராமரிப்பதற்கு உங்களுக்கு போதகர்களை, மேய்ப்பர்களை தந்தேன். என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை தந்தேன். ஆனாலும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன, பாரப்படுகிறது என்ன, சந்தேகப்படுகிறது என்ன? நான் உங்களுக்காக கவலைப்படுகிற தேவன். ஆகையால் உங்கள் கவலை எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள். ஓ, நான் உங்களை விசாரிக்கிற தேவன். நான் இந்த உலகத்திலே உங்களை பெரியவர்களாக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. என்னுடைய சித்தம் அதுவல்ல. நீங்கள் எப்படி ஆகலும் என்னுடைய பிரசன்னமாகுதலே, என்னுடைய வருகையிலே நீங்கள் காணப்பட வேண்டும் என்பதே என் சித்தமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் தர வல்லமை உள்ள தேவன். இந்த உலகத்தில் எல்லாம் உங்களுக்கு நான் தர முடியும். என் சித்தத்தின்படி அது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் உலகத்துக்குரிய காரியங்களுக்காக கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என் வருகைக்காக ஆயத்தமாகுங்கள். உங்களுக்கு வாஞ்சை இருந்தால் நான் உங்களை ஆயத்தமாக்குவேன். ஓ ஷபாலா கத்துரா. உங்களுக்கு கடினமாய் காணப்படுகிற காரியங்களை உங்களுக்கு நான் லகுவாக மாற்றி தருவேன். உங்களால் எது முடியாதென்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தை உங்கள் மூலமாய் செய்து முடிப்பேன், முடிப்பேன், முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல போராட்டம் போராடி நித்திய ஜீவனை நாம் பற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். ஆசையாக அழைப்பினை காத்துக்கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். ஆசையாக அழைப்பினை காத்துக்கொள்வோம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். ஆசையாக அழைப்பினை காத்துக்கொள்வோம். 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 விசுவாசத்தில் ஆசையாக அழைப்பினை காத்துக்கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். ஆசையாக அழைப்பினை காத்துக்கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். ஆசையாக அழைப்பினை காத்துக்கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். ஆசையாக அழைப்பினை காத்துக்கொள்வோம். உடைய கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இயேசுவே. அல்லேலூயா.
அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி நமக்கு ஆண்டவர் தந்த வேத பாடங்களுக்காய் ஸ்தோத்திரிப்போம். சொல்லப்பட்ட எல்லா சத்தியங்களும் நம்முடைய ஜீவியமாக மாறும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். நமக்கு ஆண்டவர் தந்துக்கிற நம்பிக்கைக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஆயிரம் நாளை பார்க்கிலும் ஆலயத்தில் தங்கும் ஒரு நாள். ஆயிரம் நாளை பார்க்கிலும் ஆலயத்தில் தங்கும் ஒரு நாள். என்ன மேன்மை அதுவே என் வாஞ்சை. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே உந்தன் பீடங்கள் அண்டையில் தகவிலா குஞ்சுகள் கூடுகள் உண்டு. தேவனே உந்தன் பீடங்கள் எல்லாரும் கை தட்டி பாடுவோம். குஞ்சுகளுக்கு கூடுகள் உண்டு. எளிமையான ஆவியோடு யார் புகலிடமாம் உம்மை தேடி வருகிறேன். ஆமென் ஆமென். உம்மை தேடி வருகிறேன். ஆயிரம் நாளை பார்க்கிலும் ஆலயத்தில் தங்கும் ஒரு நாள். ஆயிரம் நாளை பார்க்கிலும் ஆலயத்தில் தங்கும் ஒரு நாள். என்ன மேன்மை அதுவே என் வாஞ்சை. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என்ன மேன்மை அதுவே எல்லாரும் பாடுவோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பினோர் முகம் வெட்கமடைவதில்லை. வேதிகளும் திசை கெட்டு போவதும் இல்லை. நம்பினோர் முகம் வெட்கமடைவதில்லை. வேதிகளும் திசை கெட்டு போவதும் இல்லை. என் தேவனே எழுந்தருளுமே. நன்மையான ஈவுகள் இங்கே தாருமே. நன்மையான ஈவுகள் இங்கே தாருமே. ஆகிலும் நம்மை பார்க்கிலும் ஆலயத்தில் தங்கும் ஒரு நாள். ஆகிலும் நம்மை பார்க்கிலும் ஆலயத்தில் தங்கும் ஒரு நாள். என்ன மேன்மை அதுவே என் வாஞ்சை. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என்ன மேன்மை அதுவே என் வாஞ்சை. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகிலும் நம்மை பார்க்கிலும் ஆலயத்தில் தங்கும் ஒரு நாள். ஆமென். ஆகிலும் நம்மை பார்க்கிலும் ஆலயத்தில் தங்கும் ஒரு நாள். என்ன மேன்மை அதுவே என் வாஞ்சை. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என்ன மேன்மை அதுவே என் வாஞ்சை. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என்ன மேன்மை அதுவே என் வாஞ்சை. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என்ன மேன்மை அதுவே என் வாஞ்சை. கலபல 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 கதுலபல. கிருபை கிருபை. அதுவே என் வாஞ்சை. இயேசுவே ஓ உமக்கு ரிபிரி கலபல கலபல. அதுவே என் வாஞ்சை. Da 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 da. Da 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 da. Da 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 da. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிற ஸ்லாக்கியம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயம் நமக்கு அடைக்கலமான இடமா இருக்கிறது. அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்பினோர் முகம் வெட்கம் அடைவதில்லை. வேதிகளும் திசை கெட்டு போவதும் இல்லை. நம்பினோர் முகம் வெட்கமடைவதில்லை. வேதிகளும் திசை கெட்டு போவதும் இல்லை. என் தேவனே எழுந்தருளுமே. நன்மையான ஈவுகள் இன்றே தாருமே. என் தேவனே எழுந்தருளுமே. நன்மையான ஈவுகள் இன்று தாருமே. என் தேவனே எழுந்தருளுமே. நன்மையான ஈவுகள் இன்று தாருமே. என் தேவனே ஆமென். எழுந்தருளுமே. நன்மையான ஈவுகள் இன்று தாருமே. என் தேவனே எழுந்தருளுமே. நன்மையான ஈவுகள் சபாலா. இன்று தாருமே. என் தேவனே ஸ்தோத்திரம். எழுந்தருளுமே. நன்மையான ஈவுகள் ஸ்தோத்திரம். இன்று தாருமே. என் ஸ்தோத்திரம். தேவனே எழுந்தருளுமே. நன்மையான ஈவுகள்
ஆமென். நன்மையான ஈவுகளும் பூரணமான வரங்களும் எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து உண்டாகி யாரிடத்திலிருந்து வருகிறது? ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அவரில் எந்த எண்ணெய் இல்லை, யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் மாறாதவர். இந்த நன்மையை உனக்கு தருவார். தேவனுடைய பிள்ளையே, நீ ஏன் வெட்கப்பட்டு போக வேண்டும்? ஏன் வெட்கப்பட்டவளை போல் வெட்கப்பட்டவனை போல் காணப்பட வேண்டும்? உனக்கு வெட்கம் இல்லை. கர்த்தர் உனக்கு நன்மையானதை தருவார். உனக்கு வர வேண்டியத நன்மை உனக்கே வந்து தீரும். ஆமென். அது நிச்சயம். சுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தமாய், இன்னும் சத்தமாய். அருமையான பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நடுவானத்திலே உம்முடைய பிரசன்னமாகுதலை நாங்கள் காணும்படியாக, சந்திக்கும்படியாக, உம்மை சந்திக்கத்தக்கதான சபையானது ஆயத்தமாகப்பட வேண்டிய காரியங்களை பற்றி இந்த நாட்டிலே நாங்கள் தெளிவாக அறிந்து கொண்டோம். உண்மையாகவே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கின்றும் எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை வாஞ்சிக்கிற விரும்புகிற எல்லாருக்கும் அது உண்டு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உம்முடைய பிரசன்னமாகுதலை வாஞ்சித்து விரும்பி அதற்காக ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக எங்களுக்கு இந்த நல்ல வசனங்களை தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள பார்த்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு நிமிடம் கூட வீணாக்காதபடிக்கு கர்த்தருடைய வருகை பற்றிய எண்ணத்தோடு அதற்குரிய ஆயத்தமுள்ளவர்களாக அனுதினமும் நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜீவிக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பத்திலே பரிசுத்தவான்களுக்கு செய்யக்கூடிய ஊழியங்கள், நாங்கள் பொதுவாக உமக்கு செய்யக்கூடிய ஊழியங்கள் என்னென்னவோ அதெல்லாம் சீரும் செம்மியமாய் செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜீவிக்கிறோம். நாங்கள் ஆகாதவர்களாக போகாதபடிக்கு எங்களுடைய சரீரத்தை அடக்கி ஒடுக்கி எல்லா இச்சைகளையும் நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாக இந்த நாட்டிலே எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பலவிதமான சோதனைகள், போராட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற சந்தர்ப்பங்களிலே அவைகளெல்லாம் நாங்கள் கடைசி வரைக்கும் உமக்காக உண்மையாக காணப்பட உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். மற்றும் எங்களுடைய வாழ்க்கையிலே நிர்விரும்புகிறதான நிலவரத்தில் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த, ஒவ்வொரு நாளும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி அவர்களை சத்தியத்தில் வழிநடத்த உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்டிலே எங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த பணத்திலே நாங்கள் தசம பாகத்திலும் காணிக்கையிலும் உண்மையாக காணப்படத்தக்கதாக, கர்த்தருடைய ஊழியங்களிலே அந்த பண விஷயத்திலும் உண்மையாய் காணப்பட்டு பிரயோஜனப்பட உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்க வரங்கள், தாளந்துகள், ஈவுகளிலே நாங்கள் அதில் உண்மையாய் கடைசி வரையும் காக்கப்பட வேண்டும், பிரயோஜனப்பட வேண்டும். எங்களுக்கு நல்வசனங்களை கொடுத்திருக்க இந்த வார்த்தைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கத்தக்கதாக, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் இல்லாவிட்டாலும் நாங்கள் அதை பாராதபடிக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை இந்த சத்தியத்தில் வழிநடத்தி, ஒரு பக்கம் நாங்கள் நடுவானத்தில் உம்மை சந்திக்கவும் மற்றும் அநேகரை சந்திக்க ஆயத்தப்படுத்தத்தக்கதாக உதவி செய்யும். பாஸ்டர் பலப்படுத்தினீர். இந்த வேத பாடல்கள் மூலமாக நல்வசனங்களை வெளிப்படுத்தி தந்தீர். நாங்கள் இந்த வசனங்களை கேட்டோம். அந்த கிருபையின்படி நாங்கள் ஜீவித்து உம்மை சந்திக்க ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.